Assalamu alaikum. Today we are going to look at the question number 2, which is came on the past paper 2022. So எப்பவும் இந்த ரெண்டாவது கேள்வி ஒரு பாஸ் சம்பவத்தை தழுவியதாக தான் வருது. இதில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது கேள்வி பார்ப்போம். Fill in each blank with the correct form of the verb given within brackets. சரியான வினைச்சொல்ல அந்த சரியான வடிவத்தில் கரெக்ட் ஃபார்மில் தரப்பட்ட இடைவெளியில் நிரப்பலாம். ஸோ டேனியல் இஸ் அ ஃபேமஸ் மெக்கானிக். டேனியல் ஒரு ஃபேமஸான மெக்கானிக் இன் தி சிட்டி வில்லேஜ் அண்ட் ஹீ ஒர்க் இன் தி பிளேஸ் ஃபார் மோர் தென் 20 years. இந்த இடத்துல அவர் 20 வருஷத்துக்கு மேலதிகமாக வேலை செய்துட்டு இருக்காரு. அங்கே இன்னும் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறாரு அப்படியான அர்த்தம் பட வரும். ஸோ இதுக்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டிய டென்ஸ் அண்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். விஷயங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் சொல்லுவோம். ஐ ஆம் டாக்கிங், ஐ ஆம் ஸ்டடியிங், ஐ ஆம் டீச்சிங். இது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். அதாவது ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருந்தேன், இதுக்கு முன்னுக்கும் செய்து கொண்டிருந்தேன், இப்பவும் செய்து கொண்டிருக்கிறேன், இதுக்கு பிறகும் செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னால் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். எனக்கு தெரியும் has been verb ing அல்லது have been verb ing வரும். இங்கே சப்ஜெக்ட் சிங்குலர்ன்றதுனால he has been working in this place for more than 20 years. 20 வருஷத்துக்கு மேலேயுமா வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஸோ அதனால் he knows சிங்குலர் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும். அவருக்கு தெரியும். she knows. எங்களுக்கு டென்ஸை பற்றின விளக்கம் இல்லைனாலும் இந்த சம்பவத்தை நாங்கள் பேசுகிற நேரம் தமிழில் இந்த சம்பவத்தை எப்படி எழுதலாம் அப்படி யோசிச்சால் அந்த டென்ஸ் தமிழில் எங்களுக்கு விளங்கும். அதுக்குரிய மாதிரி நாங்கள் விட எழுதலாம். அப்போ 20 வருஷமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார், அதனால் அவருக்கு தெரியும். he knows most of the customers by their names and profession. கஸ்டமருடைய பெயர், அவங்களுடைய வேலை டீட்டெயில், ஃபுல் டீட்டெயிலாக அவருக்கு தெரியும். ஒன் டே, ஒரு நாள், வைல் ஹி, வைல் என்றால் ஒரு சம்பவம் நடக்கும்போது இன்னொரு சம்பவம் நடந்துக்கு. வைல் ரிமூவ் இருக்குது. அப்போ ஒரு விஷயத்தை அவர் ரிமூவ் பண்ணிட்டு இருந்திருக்கார். அப்போ பாஸ்டில் எப்பயோ ஒரு நாள் ரிமூவ் பண்ணி கொண்டு இருந்திருக்காரு. எப்படி வரும்? பாஸ்ட் கண்டினியூஸ் வரும். வைல் ஹி வாஸ் ரிமூவிங் வேல்வை ரிமூவ் பண்ணியிருக்காரு ஃப்ரம் அ கார்ஸ் என்ஜின். அந்த டைமில் ஹி சோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அவர் பார்க்கிறார். ஒரு ஃபேமஸ் ஹார்ட் சர்ஜன், ஒரு ஃபேமஸான ஹார்ட் சர்ஜனை பார்க்குறார். எங்கே பார்க்குறார்? இந்த டவுன். அவர் என்ன செய்கிறாராம்? வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாராம். அப்போ சிம்பிளாக வரும் வெயிட்டிங். சாதாரணமாக அந்த சொல் கண்டினியூஸில் வரும். அவர் வெயிட்டிங் ஃபார் த சர்வீஸ் மேனேஜர். இவர் பார்க்குற நேரம் ஒருத்தர் காத்து கொண்டிருக்கிறார் சொல்லுவோம். ஒருத்தர் நான் பார்த்தேன், அந்த நேரம் அவர் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்தார். அப்போ காத்து கொண்டு வெயிட்டிங் ஃபார் த சர்வீஸ் மேனேஜருக்காக காத்து கொண்டிருக்கிறார். டேனியல் தோட், திங்கனால் யோசித்தார். தட், அது என்ன யோசித்தார் என்றால் ஹீ டோக், அதாவது அவர், டேனியல் அவரை தான் இங்கே ஹீன்னு சொல்றாரு. அவரே நம்ம போய் அவர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ டோக்குக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? போய் பேசுவோம், பேசலாம், அப்படி யோசிக்கிறதுக்கு நான் பேசியிருக்கலாம். உட், ஐ உட் டோக், அதாவது ஷுட், குட், இப்படியான வார்த்தை இங்கே வரும். அப்போ ஹி வுட் டோக் டு த டாக்டர். நம்ம டாக்டர்கிட்ட போய் பேசலாம். அவர் பேசலாம் அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறாரு. சம்வட், எப்படியோ. லவுட் மவுத், அவருக்கு ஒரு அடைமொழி போட்டிருக்காங்க. லவுட் மவுத்னால் நல்ல பெரிய சவுண்ட் போடக்கூடிய ஒருத்தர். டேனியல் ஷவுட்டட் ஆனால் சத்தம் போடுறாரு. அக்ராஸ் த கேரேஜ், எங்கேருந்து சத்தம் போடுறாரு? அக்ராஸ் த கேரேஜில் இருந்து அவர் இருக்கிற இடத்துக்கு சத்தம் போடுறாரு. எப்படி எப்போ ஸ்டெப்லி பாருங்க. ஹே டாக்டர் அப்படின்னு சவுண்ட் போடுறாரு. ஹே டாக்டர், இஸ் தட் யூ, அது நீங்களா? அவருக்கு கொஞ்சம் டவுட் மாதிரி, சரியா அவரை தானாண்டு ஃபைன் பண்ணாத மாதிரி, நீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி என்ன சொல்கிறாரு?
கம் ஓவர் ஹியர் ஃபார் அ மினிட். அப்போ இதுக்குள்ள அந்த அப்போஸ்ட்ரோஃபிக்குள்ளே வாரதுக்கு வந்து இன்வெர்டட் கம்மாக்குள்ளே வாரதுக்கு வந்து நாங்கள் டென்ஸ் மாற்ற தேவையில்லை. அந்த காலத்தில் அந்த டைமில் அவர் எப்படி பேசிப்பாரோ அதே டென்ஸில் நாங்கள் போடணும். ஏன்னா அப்போது இப்படி சொன்னேன்ங்கிறது சொல்கிறது. ஸோ ஹே டாக்டர் இஸ் தட் யூ கம் ஓவர் ஹியர் ஃபார் அ மினிட். இங்கே வாங்க, அங்கேருந்து இங்கே வாங்க ஃபார் அ மினிட், ஒரு நிமிஷத்துக்கு. A bit surprised, ஆச்சரியமாக, the famous surgeon walked over to where Daniel was working. அவர் சேஜன் வந்து நடந்து வந்தியாராம் டேனியல் எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாரோ அந்த இடத்துக்கு. In a loud voice that all could hear. அந்த சவுண்டுக்கு வந்து எல்லாமே கேட்கும். டேனியல் என்ன செய்கிறாரு, அந்த டைமில் என்ன செஞ்சுப்பார், கேட்டிருப்பார். ஆஸ்க்ட் பாஸ்ட் டென்ஸில் வரும், ஆஸ்க்ட். ஸோ மிஸ்டர் ஃபேன்சி டாக்டர் லுக் அட் மீ. டாக்டர் என்ன கொஞ்சம் பாருங்கள். ஐ டூ பெர்ஃபார்ம் சிமிலர் ஜாப் ஜஸ்ட் லைக் யூ. நானும் உங்களை மாதிரித்தான் வேலை செய்கிறேன். சிமிலர் என்றால் உங்களை ஒத்த கருத்து, உங்களை மாதிரியே தான் நானும் சிமிலரான வேலை செய்கிறேன். ஜஸ்ட் லைக் யூ, உங்களை போலவே. டேக் வேவ்ஸ் அவுட், வேவ்ஸை வந்து வெளியே எடுக்கிறேன். அண்ட் புட் நியூ பார்ட்ஸ், புது பார்ட்ஸை நான் உள்ளே போடுறேன். அண்ட் வென் த ஜாப் இஸ் டன் அப்படின்னு வரும். வென் த ஜாப் இஸ் டன், எப்போ அந்த வேலை முடியுதோ, த கார் ரன் ஸ்மூத்லி, அந்த கார் என்ன செய்யும், ஸ்மூத்தாக ஓடும். அதே மாதிரி தான் ஹவ் இஸ் தட் யூ சார்ஜ் அ லாட் வென் யூ, ஹவ் இஸ் தட் யூ சார்ஜ். சார்ஜ் என்றால் என்னது, காசு நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம்னு சொல்கிறதானே, அது ஃபோனுக்கு ஏற்றுற சார்ஜ் இல்லை. அ லாட், நிறைய. when you and I are basically doing the same thing. அவரை கேட்குறாரு, நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணீங்க எப்படியான ஒரு ஆப்ரேஷனுக்கு என்றால் நீங்கள் நான் ஒரே மாதிரி பேசிக்கலி டூயிங் தி சேம் திங், அடிப்படையிலே நாங்கள் ரெண்டு வரும் ஒரே மாதிரி வேலை தானே செய்யணும் அப்படின்ட்டு பாடி மாதிரி கேட்குறாரு. டு திஸ் the doctor shook his head and replied in a soft voice. அப்போ வந்து அந்த டாக்டர் என்ன செய்கிறாரு, அவரோட ஷூக்குனால் என்ன பார்ப்போம், his head and replied, அதுக்கு வந்து பதில் அளிக்கிறாரு in a soft voice, மென்மையான குரலில். try to do your work, உங்களோட வேலையை செய்யுங்க, with the engine running. அப்போ அவர் பெருசாக கதையை வளர்க்காம உங்களோட வேலையை நீங்கள் செய்யுங்க. அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் திஸ் கொஷன். இஃப் யூ ஹேவ் எனி கொஷன் ஆர் உங்களுக்கு ஏதாச்சும் விளங்கலை அப்படின்றால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கான டவுட்ஸையும் கிளியர் பண்ணின மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.